புதுக்கோட்டை நகராட்சி தேர்தலில் போட்டியின்றி அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதால் பாரதிய ஜனதா கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை நகராட்சி தேர்தலில் துவக்கம் முதலே அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. வேட்புமனு தாக்கல் செய்யவிடவில்லை, கொலை மிரட்டல் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர் புகார் அளித்தனர். இந்நிலையில் புதுக்கோட்டை நகராட்சி தலைவராக அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக கூறி தேர்தல் அலுவலர் நியமன சான்றிதழை திங்களன்று மாலை வழங்கினார். அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் ஊர்வலமாக வந்த அதிமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெற்றியை கொண்டாடினர். இந்நிலையில் வடக்கு ராஜவீதியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் கூட்டணி கட்சியினரோடு அவசர ஆலோசனை கூட்டம் நடந்தது. புதுக்கோட்டை நகராட்சியின் 42 வார்டுகளிலும் சங்கு ஊதும் போராட்டம் நடத்தப்போவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாரதிய ஜனதா அலுவலகத்தில் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது அவ்வழியே அதிமுகவினர் வெற்றி பெற்ற வேட்பாளருடன் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர். பட்டாசுகள் வெடித்து நடனமாடினர். இதனால் ஆத்திரமுற்ற பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனால் தஞ்சாவூர் சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது.